பிப்ரவரி 1, 2025 இன்றைய வேத வசனம் மத்தேயு 25:23. கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். Today Bible verse Matthew 25:23. Thou hast been faithful over a few things, I will make thy ruler over many things. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்றேன் தகப்பனே. கர்த்தாவே, இப்போ இந்த உலகத்துல அநேக பாவ காரியங்கள் நிறைந்து கொண்டிருக்கேன் தகப்பனே. இதன் மூலமா அநேகர் கொஞ்சத்திலே உண்மை இல்லாமல் நடந்து கொள்ளும்படியான அந்த சூழ்நிலைகள் உருவாய் கொண்டு இருக்கிறேன் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்குவீராக அப்பா. அந்த பாவங்களை நிரப்பி கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இப்பொழுது இறங்கு என் தகப்பன ஆவியானவரை, இறங்குவீராக அப்பா. அன்று அப்போஸ்தலர் நாட்களில் இறங்கினது போல இப்பொழுது இறங்குவீராக அப்பா. அநேக பேர் ரட்சிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அப்படியே கூட அப்பா வேதத்துல கூட அப்பா யோசிப்பு அறிஞ்சிருப்பேன் தகப்பனே. யோசிப்பு கூட அந்த பார்வோனின் அரண்மனையில அந்த பார்வோனின் மனைவியோட அப்பா பாவம் செய்யாதபடிக்கு கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கும்படியான ஞானத்தை நீர் ஊற்றினது போல இப்பொழுது கூட எங்களுக்கு இறங்குவீராக. அந்த கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்த அந்த யோசேப்புக்கு அப்பா அதிகாரியின் பதவியை கொடுத்தது போல இப்பொழுதும் எங்களுக்கு தரப்போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இறங்கோ ராஜ்யா. ஆவியானவரே, கணவன் மனைவியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கணவன் மனைவிக்குள்ள உண்மைகள் இல்லை. கணவன் ஒரு பக்கம் பொய் சொல்ல, மனைவி ஒரு பக்கம் பொய் சொல்ல. ஆவியானவர், இந்த சத்ரு கணவன் மனைவிக்குள்ள அநேக பொய்களையும் பாவத்தங்களையும் நிரப்பி கொண்டிருக்கான் தகப்பனை. குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாதபடிக்கு அப்ப குடும்பத்தை அப்ப சீரழித்து கொண்டிருக்கான் தகப்பனை. இப்பொழுது இறங்குவீராக ஆவியானவர். அப்படியே கூட அப்ப வாலிப பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாய் இருக்காதபடிக்கு அப்ப அந்த பிள்ளைகளுக்குள்ள அநேக தீய எண்ணங்களையும் தீய காரியங்களையும் நிரப்பி கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இப்பொழுது இறங்க என் தகப்பனே. அப்பா, பெற்றோர்களிடத்தில் போய் சொல்லிவிட்டு அப்பா அநேக பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் அநேக தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க என் தகப்பனே. தாங்கள் செய்கிறது தவறென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகள் மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இப்பொழுது இறங்க என் தகப்பனே. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கணவன் மனைவி ஆசீர்வதிங்க. இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவீராக அப்பா. அவர்கள் கொஞ்சத்தில் உண்மை இல்லாதபடிக்கு அவர்களை வழி தவறி நடத்தி கொண்டிருக்கின்ற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இன்றைக்கு இறங்கோ ராஜா, அவர்களை ஆளுகை செய்வீராக. இன்னும் அநேக அதிகாரிகள் ஆவியானவரே வேலை ஸ்தலங்களில் அநேக பாவ காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க என் தகப்பனே. அவர்கள் ஒவ்வொருவரையும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவீராக. நான் இந்த பாவம் செய்துட்டேனே, என்னன்னு தெரியாம செய்துட்டேனேன்னு சொல்லிட்டு கூட அநேக பிள்ளைகள் கவலையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஆண்டவரே, இப்பொழுது இறங்க ஏசப்பா. அப்ப கொஞ்சத்துல அவங்க அந்த தவறை செய்திருக்கலாம். இப்பொழுது இறங்குங்க, அந்த தவறுகளை எல்லாம் மன்னிப்பீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. மகனே, மகளே, வாலிப பிள்ளைகளே, அதிகாரிகளை கலகி கொண்டிருக்கின்றீங்களா? இப்பொழுது இறங்குங்க. இப்பொழுது ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமா இன்றைக்கு அந்த கொஞ்சத்துல நீங்க உண்மை இல்லாது நடந்து கொண்ட அந்த காரியங்களில் ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை தரப்போகின்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்யும்படியான அந்த இடத்தை அவருக்கு நீங்க கொடுப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். அன்று யோசேப்புக்கு ஆண்டவர் அந்த
அதிகாரத்தை கொடுத்தது போல உங்களுக்கும் இன்று ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்க போகின்றார். விசுவாசிக்கின்றீங்களா? விசுவாசத்தோடு செபிங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். கர்த்தாவே இப்பொழுது இறங்கும், ஒவ்வொருவரையும் தொடுவீராக, அவர்களுக்குள்ள இருக்கும் அப்போ அந்த பாவ காரியங்களை எடுத்து போடுவீராக. இப்பொழுது இறங்க என் தகப்பனே, அந்த சத்துருக்களை முறைத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன், செபிக்கிறேன் தகப்பனே. இப்பொழுது தொடுவீராக அப்பா. இப்பொழுது நீர் அவர்களை தொட்டு அப்பா அதிலிருந்து அந்த பாவ காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அப்பா ஜெபத்திற்கு பதில் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன். அலட்சியம் உள்ள பிதாவே, ஆமென்.